ஸோ லிட்ரலாக அந்த பொண்ணுக்கிட்ட நான் புலம்புறேன். அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு. எனக்கு மாஸ்க் போட்டாங்கல்ல, சர்வீஸ் பண்ணாங்கல்ல அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ அந்த முடிஞ்ச உடனே ரியலாக அந்த ப்ரொசீஜர் வந்து ஒர்த் ஃபார் மணினே சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட்டு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கெயின் ஆகுது. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு நான் ஈவினிங் வரேன். எங்கே இருக்கேன்னு கேட்குறேன். நான் வந்துட்டுருக்கேன். வா அம்பத்தூருக்கு வா அப்படிங்கிறான். அம்பத்தூரில் அந்த அது பேர் என்னது, தன்லப்க்கு தாண்டி டுவர்ட்ஸ் தன்லப் டு ஆவடி வர ரோடு, அம்பத்தூர் ஓட்டி வர ரோடு. அங்கே வந்து ஒரு கோவில் மாதிரி வச்சு அதில் ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்கார். மேலே தங்கியிருக்காரு, கீழே அவர் தான் அந்த கோவிலுக்கு, அவரோட கோவில் தான் அது. அவரே பூசாரி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கார். அப்போ அந்த வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அப்போ அங்கே போயிட்டு 2 பேரும் தரப்புலேருந்து பேசுகிறோம். செட் ஆக மாட்டுது எதுவுமே. அப்போ நானும் சொல்கிறேன், இல்லை நான் உன் கூட லவ் பண்ணி பழகின வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் 4 செவத்துக்குள்ளே வாழும்போது நான் பார்த்ததுக்கும் அந்த 4 செவத்துக்குள்ளே நான் பார்க்குற விஷயங்களுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. இந்த ஆள்கிட்ட நிறைய பொய், ஒளிவுமறை இதெல்லாம் இருக்குது. என்னால் இந்த ஆள்கிட்ட தனித்தனியாக தான் பேசுகிறாரு ஒருத்தரையும் கூப்பிட்டு. என்னால் இந்த ஆள்கிட்ட இருக்க முடியல. முக்கால்வாசி பொய்யும் அந்த ஒளிவுமறைவுக்காகவே தான் எனக்கு வந்து வேண்டான்னு தோணுது. அழகை வந்து பேசுகிறான். இது வந்து எப்போது நான் கன்சீவ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த டைவர்ஸ் போன பிரச்சனை இல்லை, அப்போது 4000 அந்த அவர் வந்து இனிஷியலாக 4000, அவர் வந்து ஓகே இப்படி செட் ஆகலைன்னா செப்பரேட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4000 கேட்குறாரு. 4000 வேறு கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு மனசு தாங்கலை. நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், சரி 1000 தப்பு வந்தாலும் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆகி போகணும்னு சொல்லிட்டு திருப்பி நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன். இல்லை ஒரு தடவை நம்ம பைசாலாம் கொடுத்தாச்சு, அதெல்லாம் முடியாது இடையாக. அப்புறம் அவன் காலில் விழுறேன். அவனுக்கு அவனோட கேரக்டருக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அவனுக்கு வந்து யாராவது, அதாவது அவனை கெஞ்சி கூத்தாடி அவன் கூட யாருனா ஸ்டேபிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவன் மேலே யாருனா ஆசைப்பட்றாங்கன்னா, அவனுக்காக யாராவது கண்ணீர், சிம்பிளாக சொல்ல போனால் அவனுக்காக யாராவது கண்ணீர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு தடவை அந்த கண்ணீரை பார்த்தானா அவன் என்ஜாய் பண்ணுவான். அடிக்கடிக்கு அந்த கண்ணீரை அவனுக்காக சிந்தணும்னு யோசிப்பான். அடிக்கடிக்கு அந்த கண்ணீரை வர வச்சு பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அவன். சீரியஸாக அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான் அது. ஒரு மாதிரியான கேரக்டருங்க. ஐயையே சி, ஒரு அரிப்பு பிடிச்ச அருவருப்பு அது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவ்வளோ தான். வேறு எதுனா சொல்லி மிஸ் பண்ணிட்டேன்னா, ஆக்சுவலாக எல்லாம் எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அடிக்கடிக்கு எங்களை வந்து சேரின்னு சொல்லுவாங்க. சேரி ஃபேமிலி. நாங்கள் எஸ்சியே இல்லை. என்னோடய கேஸ்ட்டு வந்து எஸ்சி கேஸ்ட்டே இல்லை. ஓகேங்களா. அவனா எங்களெல்லாம் பார்த்தா சேரி மாதிரி இருக்குது, சேரின்னு. கடைசியில் 2024 தான் தெரிய வருது இவங்க எஸ்சிங்கிறதே. எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. நாங்கள் ஜாதகம் கேட்கும்போது கூட அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் பார்க்க மாட்டோம் அதெல்லாம். அவங்க அப்பா தான் வந்து ஒரு நல்ல கேஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா. அதனால தான் அந்த ஃபேமிலி வந்து, அவங்க அப்பாவோட ஃபேமிலி வந்து ஒரேடியாக இதுங்களை ஒதுக்கி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தம்பிக்காக. அவங்க அப்பா வந்து கேரளா ஆந்திராவில். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாதி இருக்குது. இந்த லேடி வந்து எஸ்சி போல். எனக்கு இந்த எஸ்சி பிசி அந்த மாதிரிலாம் எனக்கெலாம் வந்து அந்த ஒரு இதெல்லாம் இல்லைங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் மனுஷங்க தான். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த இதில் இருக்கவங்க அவங்களோட கீழ்த்தனமாக இருக்கும் அவங்க புத்திங்கிறது. அதில் எனக்கு வந்து உடன்பாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இதுங்க இப்படி நடந்துக்கும் போது ஒருவேளை அதுதான் உண்மையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலே வருது எனக்கு. இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அப்போ அதுதான் உண்மையோ? ஏன்னா இவங்களோட தெரிஞ்சவங்க தான். கிட்டத்தட்ட இவங்ககிட்ட ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான், இவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்தை இப்போ 2024 சொன்னதே. கீழ்த்தனமான கேரக்டருங்கம்மா அதுங்க. அதனால தான் அந்த ஆளோட வரவே இல்லை, அந்த குடும்பமே ஒதுக்கி வச்சிருச்சுங்க. இதுங்க வந்து இவனோட பந்தா பீத்தலுக்காகவே, காசு ஆட்டை போடுறதுக்காகவே இவனை கல்யாணம் பண்ணுச்சு, உடம்பையே கொடுத்து. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுச்சு. கடைசியில் அவங்க வந்து ஒரேடியாக இதுக்காக தான் தெரிஞ்சுக்கிட்டே கழட்டி விட்ட மாதிரி தான் அவங்களும் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உண்மை நடந்துச்சு.
அப்புறம் என்ன ஆகுது, கேரளாவுக்கு போகிறோமா. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே போனோமோ எங்கள் அக்கா வந்து மிளகாத்தூள்லாம் அரைச்சி கொடுக்குறா. சரிங்களா. மிளகாத்தூள்லாம் அரைச்சி கொடுக்கும்போது அப்போ நான் சொல்கிறேன், பின்னாடி வீட்டில் அவங்க அம்மாயி இருக்காங்க. எனக்கு அவங்க அம்மாயி ரொம்ப பிடிக்கும். இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் வயசானவங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அதாவது இந்த பொம்பளையோட தம்பியோட ஒய்ஃபு. அம்மாயி இருக்காங்க. அதனால கொஞ்சம் நிறைய மிளகாத்தூள் அரை, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிறேன். அப்போது எங்கள் அக்கா வந்து நிறையவே மிளகாத்தூள் அரைச்சி கொடுக்குறா. நான் இங்கே வீட்டிலேருந்து கொண்டு போகிறதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் அமுச்சு வச்சுட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேரி ஆன் பண்ணுறேன். அப்போ நம்ம அங்கே போனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த மிளகாத்தூளை வந்துட்டு எனக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு அம்மாயிக்கு கொடுத்துர்லாம். நிறைய மிளகாத்தூள் எடுத்துகிட்டு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ எடுத்துகிட்டு போனேன்னு நினைக்கிறேன். 4-5 கிலோ இருக்குமா? ஆமாம், இல்லை 4-5 இருக்காது, ஆமாம் இருக்கும், 4-5 கிலோ இருக்கும். பெரிய பாக்கெட்டு எடுத்துகிட்டு போனேன். அப்போது அம்மாயிக்கு கொடுக்கலாம். மிஞ்சி போனால் எவ்வளோங்க நான் கொடுக்க போனது, ஒரு 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோ மிளகாத்தூள் இருக்கும். அவ்வளோதான் அம்மாயிக்கு கொடுக்கலான்னு. அதுக்கு அந்த பொம்பளை, வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், நம்ம இதை பொண்ணு வீட்டுக்கு கொடுத்துர்லாம். பொண்ணு வந்து பக்கத்தில் மாயநாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த இடத்துல தான் இவளை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு ப்ரெக்னென்சியில் வந்துச்சு, 7ஆவது மாதம் வந்துச்சு இதுங்க வீட்டில். ஓகேங்களா. திருப்பி அங்கே போகிறதே இல்லை, இங்கே தான் ஆல்ட்டு. இது மாதிரி நாங்கள் வரோன்ற சமயத்தில் தான் அங்கே போய் நிற்கும். அது கூட நின்றுச்சுன்னா கூட அதிகபட்சம் ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். ஏன்னா அவங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது. ஓகேங்களா. அது ஏன்றதும் நான் சொல்கிறேன். அப்போது இந்த பொம்பளை என்ன சொல்லுது, நாங்கள் வந்த அந்த பீரியட் வந்து இதுங்க அங்கே போயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி நாள் வரையும் அங்கே தான் இருக்குதுங்க. நாங்கள் வரோன்னு தெரிஞ்சோடனே அங்கே போயிடுச்சுங்க, அசிங்கமாக எடுப்போகுது அப்படின்னு. அப்போது இது வந்து பொண்ணு வீட்டுக்கு அங்கே கொடுக்கலாம், இவங்களுக்கெல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிப்பாங்க, நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ச்சு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் இத்தனைக்கும் அம்மாயிக்கு வேணும்னு சொல்லி அரைச்சேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அப்போது சரி விட்டேன், நான் எதுவும் சொல்ல முடியல, விட்டுட்டேன். அப்புறம் என்ன ஆகுது, அங்கே போனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வயிறும் கொஞ்சம் வெளியில் லைட்டாக தள்ளுதா. போன ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே இங்கே ஒரேடியாக வெக்கேட் பண்ணி நம்ம கேரளா தான் முடிவு பண்ணி போகிறோம் பார்த்திங்களா. அந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே இந்த ரொட்டீன் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே யூஷுவலாக பண்ணுறதே. காலையில் எந்திரிப்பேன். அப்போது அவங்க அப்பா வந்து இந்த மெட்ரோ மேக்ஸ்ன்னு, கோழிக்கோடில் மெட்ரோ மேக்ஸ்ன்னு ஒரு இடத்துல சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண தான். இப்போ தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, சூப்பர்வைசராக இல்லை செக்யூரிட்டியான்னு. இதுங்க எல்லாமே பொய் தானே, எனக்கு டவுட்டாக இருக்குது, தெரில. இது இன்னும் நான் கிளாரிஃபை பண்ணல ஆக்சுவலாக. அங்கே வந்து இது சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் போவார் டெய்லி வேலைக்கு. அப்போது மார்னிங் என்ன பண்ணோம், கரெக்டாக 5 மணினா 5 மணிக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஏற்கனவே, இந்த அவங்க பொண்ணு வந்து நாங்கள் இங்கே வர டைமுக்கு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த மாமியார் வீட்டுக்கெலாம் அது வந்து இருக்கிறதே இல்லை. மிஞ்சி போனால் 2-3 நாள் விசிட்டிங் ஏரியா மாதிரி தான் அது. அங்கே 2-3 நாள் இருந்துட்டு உடனே இங்கே தான் வந்துடும். ஸோ நான் வந்து அப்புறம் என்ன பண்ணுது, எக்ஸாக்டாக ஒரு எங்களை பார்க்க வர மாதிரி வந்துட்டு, உங்களை பார்க்கத்தான் நாங்கள் சீக்கிரமாக வந்தோம் அப்படின்னு வந்துட்டு அங்கேயே அப்படியே ஆல்ட் ஆகிடுச்சு. திருப்பி அது மாமியார் கிட்டத்தட்ட நான் அந்த வீட்டில் 5th மந்த்து, 6th மந்த்து, 7th மந்த்து 3 மாதம் இருக்கிறேன். அந்த 3 மாதமும் என்னால் இருக்க முடியல. இருந்த 3 மாதமும் அந்த பொண்ணு அங்கேயே தாங்க இருக்குது. எப்பவுமே யாருக்கிட்ட இருந்தாலும் சொந்தக்காரங்கிட்ட கூட அப்படி தான் சொல்லுங்க, சும்மா ஒரு 2 நாளைக்கு வந்து நிற்கிறா இங்கே, போயிடுவா அவ அப்படின்வாங்க. அப்புறம் இந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது இது இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு. இப்படி தான் எல்லாரையும் ஏமாற்றுவாங்க. ஆனால் 7ஆவது மாதம் வந்த பொண்ணு, இன்றைக்கி அது பொண்ணு வந்து வயசுக்கே வரப்போகுது, இன்றைக்கி வரையும் இந்த வீட்டில் தான் நிற்கிது. அது அந்த இடத்துல முழுசாக 1 மாதம் தங்கினதில்லை. அந்த 7ஆவது மாதத்துலேருந்து வந்த பொண்ணு இந்த நாள் வரைக்கும் முழுசாக 1 மந்த் ஃபுல்லாக தங்கினதில்லை மாமியார் வீட்டில். இருக்க முடியாது, இருக்காது. ஏன்னா அவங்க அச்சாக்கு, அந்த மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு பிடிக்காது இந்த பொண்ணை. அவங்க வந்து பொண்ணாக வளர்த்துருக்காங்க அவங்க மாமியார் வீட்டில். ஓகேங்களா. அப்போ இதையும் வந்து ஒரு பொண்ணு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க பையனுக்கு.
கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க அம்மா மாமியார் வந்து உட்காந்துட்ருக்காங்க. வாழ வைக்கணும், என்ன தான் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை, அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கணும். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண பிரயோஜனம் இல்லை, குழந்தைகள் ஆனதுக்கப்புறம். அது வந்து மாமியார், அது வந்து மனுஷங்க, அது வந்து ஒரு பொம்பளை, அதனால அது மாதிரி யோசிக்குது. ஆனால் இந்த பொம்பளை 70 வயசு 80 வயசில் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுன்னு பிரித்து விட்டுறலாம், சூனியம் வச்சிடலான்னு சுற்றின்னு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். அப்போது இந்த பொண்ணு வந்து வருது, வந்துட்டு இங்கே நான் வந்து ஒரு பேச்சுக்கு தாங்க சொன்னேன், அதை அப்படியே வேறு மாதிரி கொண்டு போயிடுச்சுங்க அந்த பொண்ணு. என்ன சொன்னேன், இருங்க 2 நாள் அப்படின்னேன். இருங்க 2 நாள், நேற்று தானே வந்தீங்க, அதாவது நாங்கள் வந்த அன்னைக்கு ஈவினிங் வராங்க இவங்க இந்த வீட்டுக்கு, ஓகேங்களா. இருங்க ஒரு 2 நாள் அப்படின்னது தான் 3 மாதம் கழிச்சிட்டு சொல்லுது, நீ தான் இருக்க சொன்ன, அதனால தான் நான் இருந்தேன்னு டமால்னு என் மேலே பிளேட்டை போட்டுருச்சு. அந்த சிச்சுவேஷன் எல்லாமே நான் அப்போ என்ன ஆகுது, இங்கே தான் இருக்குது. காலையில் 5 மணிக்கான டான்னு எழுப்பி விட்ருவாங்க என்ன. நானே எந்திரிக்க மறந்தால் கூட கரெக்டாக அவங்க ஈஸ்வரி மணி 5 ஆயிடுச்சு எந்திரின்னுவாங்க. அந்த வயிற்றை தள்ளிக்கிட்டு வந்து சமையல் ரூமில் நின்று அந்த சமையலை செஞ்சு டயர்டாக இருக்கும், முடியல. ஏன்னா குழந்த வளர வளர அந்த 5th மந்த்லாம் வயிறு இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க வயிறு ப்ரெக்னென்சியில், ஓவர் பெருசு. எல்லோரும் பொன் குழந்தை அதனால தான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஹாப்பி. நான் நம்ம வேறு பயங்கரமான வேண்டுதல்லாம் பண்ணியிருக்கோமா, அதனால் நம்ம வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு தான் கிடைக்கிது அப்படின்னு ஓவர் ஹாப்பியில் இருந்தேன் நான். அப்போது இவங்க வீட்டில் இந்த பொண்ணு வந்துச்சு தெரியுங்களாங்க. அந்த வயிற்றை வச்சுட்டு நான் எப்படி தான் தூங்குவேன். ஆக்சுவலாக வந்து அதுங்க பெட்ரூமில் அந்த கிழவியும் அந்த கிழவனும், அதுங்க மாமியார் மாமனாரும், அதாவது மாமியார், அதுக்கெலாம் தகுதி இல்லாத கேஸுங்க இதுங்கெல்லாம். இந்த பையனோட அம்மா அப்பா வந்து அதுங்களோட ரூமில் தூங்குவாங்க, ஓகேங்களா. இந்த பெட்ரூமில் இந்த பையன் வந்து மாப்பிள்ளைக்காரன் வந்து அவங்க வீட்டில் போயிட்டான். நாங்கள் எப்போ இங்கே வந்தோமோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் இருக்க போகிறோன்னு வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரையும் மாப்பிள்ளைக்காரனும் இங்கே தான் இருந்திருக்கான் இந்த பொண்ணு கூட, ஓகேங்களா. ஆனால் நாங்கள் எப்போ இங்கே வந்தோமோ அதுலேருந்து அவன் வந்து அங்கேயே பெர்மனெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க அம்மா வீட்லேயே. ஸோ டெய்லி பகலில் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை வந்து பார்ப்பான், குழந்தைய பார்ப்பான். அதோட ஈவினிங் வருவான், குழந்தைய பார்ப்பான், பொண்ணை பார்ப்பான், அதுக்கப்புறம் கிளம்பிடுவான். ஸோ நைட்டே கிளம்பிடுவான், இருக்க தங்கலாம் மாட்டான். கிட்டத்தட்ட 3 மாதமும் அப்படி தான் போயிடுச்சு. அப்போது இந்த பொண்ணு இங்கே இருக்கும் போது எப்படி இருக்கும்னா, கட்டில் மேலே பொண்ணும் குழந்தையும் படுத்துப்பாங்க அந்த வீட்டு பெட்ரூமில். கீழே தரையில் பாயில் அந்த வயிற்றை வச்சுக்கிட்டு நம்ம குளிருங்க, சில்லுன்னு இருக்கும் தரை. பாய் போட்டாலும் அந்த ஏசி போட்டு தான் இந்த பொம்பளை தூங்குமா, இந்த குளிச்சு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஜவ்வுன்னு அந்த அந்த ஜென்னி வந்தால் எப்படி ஒரு மாதிரி அந்த இழுக்கும், ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படுக்கவே முடியாதுங்க. இதில் பூராலாம் வேறு ஓடுங்க, பயமாக இருக்கும். அட்டாச்சு பாத்ரூம் மாதிரியா, பாத்ரூமை ரொம்ப கன்றாவியாக வச்சுருக்கோங்க, ரொம்ப டர்ட்டியாக வச்சுருக்கோம். எனக்கு மோஷனே வராதுங்க 2 நாளைக்கு. நார்மலாகவே எனக்கு வந்துட்டு டாய்லெட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இன்றைக்கி கட்டின ஒரு புது டாய்லெட் மாதிரி இருக்கணும். நான் என் வீட்லேயும் அப்படி தான் வச்சுருப்பேன். எங்கள் அம்மா வீட்டில் கூட ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த டாய்லெட்டுன்ற ஒரு சென்ஸ் யாருக்குமே மெஜாரிட்டியான பீப்புளுக்கு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இது மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு கேரக்டரை என்னை படைச்சாருன்னு தெரில. இந்த டாய்லெட்ரி விஷயத்தில் நான் ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு இப்படி தான் இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். மற்ற ரூமை நீ எப்படி வேணால் வச்சுக்கோ, என்ன வேணால் வச்சுக்கோ. இந்த டாய்லெட்டு, இந்த கிச்சன்லாம் வந்துட்டு ரொம்ப லிமிட்டட் எடிஷனாக இருக்கணும். அதில் வந்து திணிக்கக்கூடாது எதையுமே. அதுன்னு வச்சு இதுக்கு இது தானா, இதுக்கு இவ்வளோ தான். மெஜாரிட்டியாக க்ளீன் அண்ட் க்ளீன் க்ளீன் க்ளீன். இன்றைக்கி தான் கட்டியிருக்கேன்ப்பா, இன்றைக்கி தான்ப்பா ஓப்பனிங் சார், புதுசு, அது மாதிரி இருக்கணும். அதை வச்சு என்னை கிண்டல்லாம் கூட பண்ணுவாங்க, ஓகேங்களா. நான் எப்படி டாய்லெட்டை வச்சுருப்பேன்னு. இந்த அம்மா அப்படியே கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவான் இவன். அது என்னோட இது. அது மாதிரி இருக்கிறதுனால தானே நீயும் வந்துட்டு 10 நாள் தடவை போகிற ஒரு நாளைக்கு. ஸோ இதுங்க டாய்லெட் வந்துட்டு எனக்கு 2 days once 3 days once தாங்க மோஷனே பாஸ் பண்ணுவேன். மென்டலி அப்படியே மைண்ட் ரீதியாகவே எனக்கு போகிறதுக்கு வராது, தோணாது.
என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்ற போது தான் ஒரு 2 டேஸ் கழிச்சு 3 டேஸ் கழிச்சு யூஸ் பண்ணுவேன். ஆனால் குளிக்கிறது கூட கண்ணை மூடின்னு தான் குளிப்பேன் அந்த டாய்லெட்டுக்குள்ளே. அதை அட்டாச்சாக அங்கேயே குளிக்கணும், அங்கேயே இருக்கணும். குளிக்கும் போது கூட எனக்கு அதையோ அந்த இடத்த பேசுகிறதுக்கே பிடிக்கல. சரி, குளிக்கணுன்னா கூட கண்ணை மூடிக்கிட்டாங்க, வேக வேகமாக குளிச்சுட்டு வெளில ஓடி வருவேன். அது மாதிரி. அப்போது என்ன சொல்லிட்டுருந்தேன், கீழே பாயில் தான் படுக்கணும். ஓகேங்களா? பூராங்கீராலாம் வேறு பார்த்துட்டேன் ஒரு தடவை. எனக்கு அதுவே ஒரு பக்கம் பயம் வேறு. காலையில் 5 மணிக்கான எழுப்பியும் விட்டுரும். இந்த ஆள் நம்ம கூட தான் பக்கத்தில் படுத்துட்ருப்பான். அந்த ஆள் நல்லா இழுத்து போட்டுன்னு தூங்குவான். ஓகேங்களா? என்ன பண்ணுவான், ஆக்சுவலாக நடு ராத்திரியில் என்னை விட்டு ஓடிடுவாங்க அந்த ஆள். நான் சொல்லுவேன்ல, அவங்க அக்காவோட ரூமு, அவங்க அக்கா இறந்துட்டாங்க இப்போது. அவங்க பெரியம்மாவோட ரூம் ஒன்று குட்டி ரூம் இருக்கும். அங்கே தான் சரக்கு அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ரூமில் அவங்க பெரியம்மா இருந்தாங்கன்னா பெரியம்மா படுத்துப்பாங்க. ஒருவேளை அவங்க பெரியம்மா இல்லை, அவங்க பெரியம்மா வந்து காக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில், அவங்க தங்கச்சியோட வீட்டுக்காரு அவங்க லேண்டில் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க இவங்க பெரியம்மாவுக்கு. நல்ல கேரக்டர் இவங்க பெரியம்மா. ஸோ இவங்களோட மனசுக்காக நான் உனக்கு இடம் கொடுத்துக்கிறேன், நீயே கட்டி அங்கே இருந்துக்கோ. ஆனால் நீ இருக்கிற வரைக்குமே, நீ உயிரோடு இருக்கிற வரையும் அந்த வீட்டில் நீ இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீ வந்து சொத்து கித்துன்னெலாம் வரக்கூடாது, உனக்கு நான் இடம் கொடுக்குறேன், நீ கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அம்மா அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க அங்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆள் அந்த ரூமை ஆக்கியபை பண்ணுவான். ஸோ அந்த ஆண்டி வந்து நான் இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு எனக்கு இங்கே இருக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா நான் நல்லா சமைச்சு போடுவேன். அதில் மாதிரி அவங்க கூட நல்லா பேச்சு துணையாக இருப்பேன். அதனால் அவங்களுக்கும் என்னை பிடிக்கும். எனக்கு மெயினாக அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களையும் பிடிக்கும், அவங்க அம்மாயின்னு பின்னாடி வீட்டில் இருக்காங்களே அவங்களையும் பிடிக்கும், அந்த அம்மாயியோட பையனையும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க பையன்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசிடுவாங்க. சப்பு 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 சப்புன்னு பேசிடுவான். உள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டான் மனசில். இதுங்கெல்லாம் வந்து உள்ளே வந்துட்டு விஷத்தன்மையை வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து எல்லாரையும் ஏமாற்றுங்கள்ல, அந்த பையன் அது மாதிரி இல்லை. பட்டு பட்டு பட்டுன்னு மூஞ்சிக்கு நேராக பேசிட்டு போயினே இருப்பான். அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பையனை. அப்போது காலையில் எழுந்திரிக்கணும், சமைக்கணும், மத்தியானம் அதாவது துணியை வாஷிங் மிஷினில் போட்டால் அந்த பொம்பளை துவச்சி வச்சிரும். ஓகே, அதை போய் மேலே போய் காய போட்டால் போதும். அப்படி நான் காய போடலைன்னா கூட அந்த பொம்பளை காய போட்டுரும். வீடை சுற்றி பெருக்குவேன், வீடை பெருக்கிட்டு மாப் போட்டுருவேன். அப்படி நான் மாப் போடலைன்னா அந்த பொம்பளை மாப் போட்டுரும். ஓகேங்களா? நான் போடலைன்னா அந்த பொம்பளை போட்டுரும். சாயங்காலம் ஆனால் கரெக்டாக 5 மணி ஆனால் 5 6 மணி 6 மணின்னு நினைக்கிறேன். சாயங்காலம் ஆனால் 6:50 அதான் 6:45 6:50க்கு அந்த 6 மணிக்குன்னா விளக்கு ஏற்றிடணும். வாசலில் விளக்கு ஏற்றி அந்த விளக்கை ஒரு 10 நிமிஷத்தில் லைட் ஆஃப் பண்ணி கொண்டு வந்து உள்ளே வச்சிடணும். இதெல்லாம் சொல்லிச்சு. இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணேன். அவள் பொண்ணுன்னு இன்றைக்கி வரையும் விளக்கு ஏற்றிருக்க மாட்டாள் எனக்கு தெரிஞ்சு. பண்டிகை நாளை தவிர்த்து தினந்தோறும் விளக்கு ஏற்றிருப்பாள் அவள் பொண்ணு உட்காந்து அவங்க மாமியார் வீட்டில். ஒரு டேஷும் கிழிச்சிருக்க மாட்டாள். தொடப்பத்தை எடுத்து பெருக்கியிருப்பாளே டவுட்டு தான். புருஷங்காரன் முன்னாடி பெருக்குவா. யாருமே இல்லைன்னா பெருக்குவாளா, இந்த வேலையெல்லாம் செய்வாளான்னு கூட எனக்கு டவுட்டு தான். அப்போது எல்லா வேலையும் இவங்க அம்மா கரெக்டாக என்ன ஒரு வாரம் தாங்க, எக்ஸாக்ட் 1 வீக்கு. 2வது வாரத்துலேருந்து இந்த பொண்ணு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. இந்த ஆள் என் கூடவே இருக்க மாட்றாங்க. இவங்க அம்மாயின்னு சொல்லுவேன்ல, பின்னாடி இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் உட்காந்துப்பான் அடிக்கடிக்கு. உட்காந்துட்டு என்ன பண்ணுவான், எனக்கும் இங்கே போர் அடிக்கும். பொண்ணும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, ஹாலில் உட்காந்துப்பாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு இந்த இதில் டே டைமில் அவங்க வீட்டுக்கு மேலேயே அங்கனவாடின்னு சொல்லிட்டு, அதாவது பால்வாடியில் விட்டுருவாங்க. மத்தியானம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த பீரியடில் என்ன பண்ணுவாங்க, நான் சமைச்சு குளிச்சுலாம் முடிச்சுட்டு உட்காரும்போது அம்மாவும் பொண்ணும் டிவி பார்த்துக்கிட்டு சோஃபாவில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணும் ஸ்கூலுக்கு போயிடும். இவன் என்ன பண்ணுவான், பின்னாடி போய் அவங்க சித்தி வீட்டில் போய் உட்காந்துப்பான். என்கிட்ட உட்காந்து பேசவே மாட்டான். ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு நெகட்டிவ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாவாக்குள்ளே நடுவில் மாட்டின்னு தவிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னை சுற்றி நெருப்பு குழம்பு. அந்த நெருப்பு குழம்புல உயிரோடு இருக்கிறேன், செத்து போகாமல் உயிர் என்னை விட்டு போகாமல் அந்த கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு நிற்கிறேன் நான்.
அந்த சூடு வேதனையை எடுத்துட்டு தங்குற மாதிரி. அவ்வளோ மோசமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில். ஆளுக்கு ஆளுக்கு இப்படி போயிடுங்களா? எனக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு சும்மாவே பெருக்கின்னு இருப்பேன். பெருக்கினது இல்லாட்டி டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுவேன், இல்லாட்டி அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணின்னு இருப்பேங்க. அப்படி இல்லைன்னா வந்து போய் படுத்துருவேன், ரெஸ்ட் எடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருந்தது. அந்த 2வது வாரத்துலேருந்து அந்த பொம்பளை வந்து ஒரு மாதிரி மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சுதுங்க. சமைக்கிறதுல ஆரம்பிச்சுது. எப்படின்னா, இப்போ நான் தக்காளி வெட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னைக்கு எடுக்கிறேன்னு அதை மட்டும் நீ செஞ்சால் போதும், ஒரு தக்காளி போட்டு குழம்பு வச்சா போதும். தக்காளி சட்னி பண்ணோன்னா ஒரு தக்காளி இருந்தால் சட்னி பண்ணிடலாமா, அதுவே எல்லாருக்குமே பண்ணிட்டு போதுமா. கடுப்பாவுங்க. ஒரு தக்காளி இருந்தால் போதும், 4 கத்திரிக்காய் போட்டு என்ன குழம்பு வச்சா போதும், அது என்ன கொடுக்குதோ அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்க சரிங்க, மரியாதையோடு தாங்க ட்ரீட் பண்ணேன். கடைசி நாள் தான் சாமி ஆடினேன் நான். சரிங்க சரிங்க சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறோ அதை மட்டும். அப்போது இது மாதிரி அடிக்கடிக்கு திட்டுதுங்களே நம்மளை சும்மாவே. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து அப்போது ஆரம்பத்துலேருந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேங்க. ஒரு 4-5 தடவை கிட்ட நான் சொல்லிட்டேன் அந்த ஆள்கிட்ட, இங்கே பாரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. வந்து ஒரு 4 நாள் 5 நாள் நல்லபடியாக பேசுனாங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. 1 வாரம்தான் ஆகுது. அந்த 1 வாரத்துலேருந்தே இத்தனை தடவை ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குன்னுலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஆள், நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிற ஆள் தானே அப்படின்னா. அப்போ வந்து கம்ப்ளீட் நான் அந்த இடத்துல ஆர்ஃபனாக ஆகிறேன். எப்படி ஆகிறேன்? ஒரு அனாதை மாதிரி ஆகிறேன். இதை சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கூட வரல. நம்மள மேலே ஒரு ப்ளேம் வச்சு நம்மளை ஒருத்தன் தாக்குறான். அப்போ நான் இங்கே யாருங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. நான் யாருமே இல்லை. நான் ஒரு அனாதையாக இங்கே நிற்கிறேன். நான் ஒரு வேலைக்காரியாக என்னை அப்பாயிண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இன்னும் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிறேன். வயிற்றில் குழந்த இருக்குது. கரெக்டாக 2வது வாரம் அவங்க வீட்டில் நான் அழுவ ஆரம்பிச்சது. அந்த வீட்டுக்கு போன 2வது வாரத்தில் ஃபஸ்ட்டு வீக்கு அப்படி இப்படின்னு போயிடுச்சு. செகண்ட் வீக்லேருந்து அழுக ஆரம்பித்தேன். அழுவாக வருது எனக்கு. ஒஸ்ட்டு என்னென்னா, நான் அந்த நைட் ஆனால் போய் படுக்கிறேன் பார்த்தீங்களா, 6வது மாதத்துக்குலாம் நல்லா பெருசாகிடுச்சு. 5 மாதத்துக்கு கொடுங்க, 5 மாதத்துக்கே நல்லா பெருசு. 6வது மாதம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு. அப்போ என்னால் அந்த தரையில் படுக்க முடியல. 3 மாதமே நான் தரையில் தான் படுப்பேன். அந்த பொண்ணு இல்லைன்னா தான் பெட்டில் படுப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு 7வது மாதம், அதான் நான் அந்த வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, அந்த 7வது மாதம்லாம் என்னால் படுக்க முடியல. ஒரு நாள் என்ன பண்ணுறேன், தூக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறேன் சைலண்ட்டாக. ஏன்னா அந்த பொம்பளை வந்துட்டு 2-3 நாளாக ஒரு வார்த்தை சொல்லிகிட்டு இருந்துச்சு. என்ன சொல்லிகிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு நாள் வீடு பெருக்கிட்டு இருந்தேன். ஒரு 5th மந்த்து 6th மந்த் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீடு பெருக்கிட்டு இருந்தேன். அப்போ வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது அந்த இவங்க பெரியம்மா தங்குற ரூமில் பீரோ ஒன்று இருக்கும். அந்த பீரோவில் கடைசி ரேக்கில் இதுங்க வந்து புது புது கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குதுங்க. அப்போது அந்த பீரோ பெருக்கிற சமயம் இதுவாக வந்து அந்த பீரோவை திறந்துச்சு. ஈஸ்வரி, இவனுக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சேன் நான், சொல்லுங்கள் அப்படின்னு. சாரி. இது வந்து நான் ப்ரெக்னென்சியில் இருந்து இல்லை, இது வந்து டெலிவரிக்கு அப்புறமேட்டு. ஸோ ப்ரெக்னென்சிக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நான் காட்டவே இல்லை. என்ன சொல்லிச்சிங்கன்னா, இல்லைங்க இது வந்து இல்லை ப்ரெக்னென்சியில் எனக்கு வந்து இந்த வார்த்தை தான் எனக்கு ப்ரெக்னென்சியில் கடுப்பாச்சு. என்னென்னா, அவங்க பொண்ணு காலையில் 10 மணிக்கு தான் எந்திரிக்குமா. அது எந்திரிச்ச உடனே கட்டன் கொடுக்கணும் காலையில், அது கையில் இருந்துச்சு. அது எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த 5th மந்த்தா 6th மந்த்தா எனக்கு அடிக்கடிக்கு பேரலங்காவை மட்டும் கூப்பிட்டு போன்னு சொல்லுவேன், சிவன் கோயிலுக்கு, அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறது. ஸோ அது கூப்பிட்டு போவான். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது, ஈவினிங்காக ஒரு 3 மணி அது மாதிரி இருக்கோங்க, ஒரு 4 மணி. இந்த பொம்பளை வந்து துணி காய போடுறதுக்கு மேலே போகுது மாடிக்கு. ஒரு மணி 2 மணி அந்த மாதிரி மத்தியானம் நினச்சிக்கோங்களேன். நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டேன். திருப்பி ஒரு 3-3:30 எனக்கு ஞாபகமே இல்லை. சுச்சுவேஷன் தான் ஞாபகம் இருக்குது, டைம் ஞாபகம் இல்லை. இந்த பொம்பளை துணி எடுக்கிறதுக்காக, துணி காய போடுறதுக்காக மாடிக்கு போகுது. கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து
நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பசிக்குதுங்க ஆக்சுவலாக. சரி சாப்பாடு எடுத்து போடலாம், சாப்பிடலாம் கொஞ்சம். ஏன்னா 6வது மாதங்க, அடிக்கடிக்கு பசி எடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏங்க நான் தான் சமைக்கிறேன், அந்த வீட்டு ப்ரொவிஷனும் நான் தான் வாங்கி போடுறேன். யாருங்க யாருக்கிட்டங்க அங்கே காசு இருக்குது? என்னோட அந்த இது எங்கள் அக்கா கிட்ட விற்ற அந்த திங்ஸ் எல்லாம் விற்ற, வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் விற்ற காசு 80,000 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அந்த இது 5 இயர்ஸ் கம்ப்ளீஷனோட அந்த அமௌண்ட்டு, ஓகேவா, கிராஜுவேட்டி அமௌண்ட்டு நியர்லி ஒரு 1.5 lakhs கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 1.5 lakhsக்கு மேலே வந்துச்சா 1.5 lakhsன்னு தெரிலங்க சரியா எக்ஸாக்டாக. பிஎஃப் பணம், பிஎஃப் வந்து நியர்லி ஒரு 2 lakhs கிட்ட வந்துச்சுங்க. 1,70,000 சம்திங் ஞாபகம் இல்லை எனக்கு எதுவுமே. ஆனால் எல்லாமே 1.5 lakhs மேலே. எல்லா காசும் நான் தான் வச்சிட்ருக்கேன். எனக்கு மந்த்லி இஎம்ஐக்கு போகணும், அது தொடக்கூடாது. இதுங்களுக்கு வந்து வீட்டுக்கும் நம்ம பார்த்துக்கணும், எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இவங்க அப்பா மட்டும் வேலைக்கு போகிறாரு வராரு. அவர் வந்து ஏதோ ஒரு 10,000 15,000 15,000 இல்லை 10,000 12,000 அந்த மாதிரி வேலைக்கு தான் போகிறாரு அவங்க அப்பா. அவங்க அப்பா போகிறத வச்சு என்னங்க பண்ண முடியும்? அங்கே வாங்குகிற அந்த காய்கறி அரிசி முதற்கொண்டு என்கிட்ட இல்லை, இந்த பையன்கிட்ட தான் காசு இருக்கா? எப்படி அந்த ஃபேமிலி ரன் பண்ணுது? எனக்கு தேவையான காசு என்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் அந்த வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். அப்போது இந்த என்னது சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு டைனிங் டேபிளில் போய் உட்காந்து சாப்பாடை போடுறேங்க. மேலே போனது கீழே வருது. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடாதே, நைட்டுக்கு அதுதான் வைக்கணும். எல்லா டைமும் சமைச்சிட்ருக்க முடியாது. சமைக்கிறதே அங்கே நான் தாங்க. எல்லாம் 3 வேளைக்கும் சமைக்கிறது அங்கே நான் தான். இதில் வந்து காலையில் டீ, மத்தியானம் நான் வந்து ஈவினிங்கு கட்டனு அப்படின்னு போட்டு கொடுக்கணும் அதுங்க கேட்குற டைம்லாம். நான் தான் சமைக்க போகிறது, நான் தான் அங்கே எல்லாம் வாங்கி போட்டு வச்சுருக்கேன், நான் சாப்பிடக்கூடாது. காலி பண்ணி வச்சிடாதே அப்படின்னு எனக்கு அழுவ வந்துருச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு தடவையும் எப்பப்பெல்லாம் ஹர்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லா ஹர்ட்டிங்ஸும் அந்த ஆள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். உங்கள் அம்மா இது மாதிரி பேசினாங்க, இது மாதிரி பண்ணாங்க, இது மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட ரியாக்ஷனே கொடுக்கல அந்த ஆள். ஒரு தடவை கூட ரியாக்ஷனும் கொடுக்கல. பதிலுக்கு வந்து ஏதாவது ஒரு வார்த்தை ஆறுதலாக எதாவது ஒன்று சொல்லணும்ல. சரி வீடு, அவங்க வயசானவங்கன்னு சொல்லியிருக்கலாம். சரி வீடு, நீ தப்பாக நினச்சிருப்ப. நீ தான் தப்பாக நினச்சிருப்ப, உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னும் போது ஒரு பக்கம் கோவம் வந்துடுது. அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல, இவங்கிட்ட சொல்லாமா வேண்டாவா? ஏன்னா நான் இது வரைக்கும் சொன்னதுக்கே வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. இவன் கரெக்டாக அவங்க சித்தி வீட்டிலேருந்து பின்னாடி பக்கம் நடந்து வரான், மெதுவாக நடந்து வரான். அப்போது இந்த பொம்பளை சொன்னதை அவன் கேட்டுட்டான். நான் இவ்வளோ நாள் அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் சொல்லின்னு இருக்கேன் அவங்க அம்மா எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. எதுக்குமே ரியாக்டே பண்ணாமல் இருந்தான். அப்போ அந்த விஷயத்தில் அவன் வந்து எந்த இடத்துல அவனுக்கு மனசில் ஈரம் வந்துச்சுன்னே எனக்கு தெரிலங்க. இன்றைக்கு வரையும் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுக்கு மனசில் ஈரம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை இதுவும் ஒரு வேஷமா, எங்கள் வீடு வழக்கு போயிட்டு வேறு எந்த மாதிரி ஆகிட போதும்னு அது மாதிரி சொல்கிற ஆளும் நான் இல்லை. நான் ஒரு ஆர்ஃபன் மாதிரின்றது அவனுக்கு தெரியும். அதனால தான் யூஸ் பண்ணாங்க லிட்ரலி அந்த ஃபேமிலியிலேருந்து இவன் வரையும். அப்போது இந்த ஆள் வரான். இந்த ஆளை பார்த்த உடனே என் கண்ணில் தண்ணி தேங்குது. அப்போ என் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, என்னன்னா இவன் வந்து கேட்டிருக்கணும், இவன் காதால் கேட்டிருக்கணும் இந்த பொம்பளை சொன்னதை அப்படின்னு. என்ன பண்ணேன், கம்முன்னு சாப்பாடு அந்த தட்டை அப்படியே வச்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து ரிட்டன் அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு, சாப்பாடு குண்டால் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு பிளேட்டை கழுவிட்டு வச்சுட்டு பெட்ரூமில் போய் படுத்துக்கிட்டேன். இந்த பொம்பளை இப்படி சொன்ன உடனே இவன் வந்து என்ன பண்ணான், கிளம்பு அப்படின்னா. ஆக்சுவலாக இவன் கேட்கலன்னு நினைக்கிறேன். இது கேட்கல, இந்த விஷயத்த கேட்கல. இன்னொரு விஷயந்தான் அவன் வந்து மெதுவாக பின்னாடி வரும்போது கேட்டான். இந்த சாப்பாடு விஷயத்தில் கேட்கல. அவன் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லி அவன் அழுத.
சாப்பாடு வந்து எடுத்து இவன் வந்துட்டான். ஆக்சுவலாக நான் சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு பிளேட்டை கழுவும் போது தான் வந்தான். கேட்டானான்னு தெரில. கழுவி வச்சதுக்கு அப்புறமேட்டு நான் பெட்ரூமில் போய் படுத்தேன் பாருங்கள் சாப்பிடாம. அப்போ இவன் உள்ளே வரும்போது தான் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போனேன், இது மாதிரி சொன்னாங்க, நான் வச்சுட்டேன் கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பசிக்குது தயவுசெய்து கூட்டின்னு போன்றேன். கூட்டின்னு போ இல்லை நான் கூட்டின்னு போகவே சொல்லலை, எனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்லி அழுக தான் செஞ்சேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான், எதுவும் சொல்லாத, கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லு, கிளம்பு அப்படின்னா. கேட்டானா இல்லைன்னு இப்போ புரியும் தெரில. ஆனால் ஒரு விஷயம், ஒரு டைமில் வந்து பின்னாடி இருந்து மெதுவாக வரும்போது ஒரு சம்பவம் பண்ணிச்சு அந்த பொம்பளை, அதை கேட்டான். அப்போ நிம்மதியாக வந்துச்சு. நான் சொன்னதெல்லாம் இதுவரையும் நம்பியிருக்க மாட்டான்ல, இப்போ அவன் கேட்டிருக்கான்ல. ஏன்னா அந்த பொம்பளை சொல்லினே இருக்கும்போதே அவன் வந்துட்டான். அவன் வரதை பார்த்து, அவன் நிழலில் பார்த்த உடனே அப்படியே வாய முடிச்சு. அவன் தான் ஏற்கனவே அம்மாவே பூனை மாதிரி நடக்குங்க, சத்தமே வராது, நீங்கள் பக்கத்தில் உட்காந்தா கூட உங்களுக்கு கூட காது கேட்காது. இதை அவங்க சொந்தக்காரங்க யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் புரியும், இந்த பொண்ணு உண்மை தான் சொல்லுது, ஆமாம் இப்படி தான் அந்த பொம்பளைன்றது. பூனையோட மோசங்க, பூனை கெட்டுருச்சு இந்த பொம்பளை கிட்ட. சைலண்ட்டாக பண்ணும் வேலைங்களை. இதே குணம் தான் அந்த பையனுக்கும் வந்திருக்கு. எல்லா விஷயத்துலையும் அமுக்குனி மாதிரி இருந்து, அமுக்கு பூனை மாதிரி இருந்து பண்ணுவான். எல்லாரும் நல்ல பேர் கொடுக்கணும் இவனுக்கு, சர்டிஃபிகேட், அதுதான் இவனோட நோக்கமே. ஆனால் உள்ளுக்குள்ளே சேக்கடைன்றது இவனுக்கு மட்டும்தான். கண்ணாடியை பார்த்து சிரிச்சுப்பான், என்னை நம்புது உலகம்னு நினச்சிக்கிட்டு. அப்போது கிளம்பு கம்முன்னு அப்படின்னு சொல்கிறான். கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு பேரலாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டேன். நானும் கிளம்புறேன் கடகடன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு. என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே அந்த கோவூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அதாவது நம்ம இதுங்க இருக்கிற ஏரியாவிலேருந்து மெயின் ரோடாக அந்த பேரலங்கா கோயிலுக்கு போகிற வழியில் கோவூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த இடத்துல ஒரு மெயின் ரோட்டில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு இது வாங்கி தரான், பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வாங்கி தரான். சீரியஸாங்க வயிறார சாப்பிட்டேங்க, சந்தோஷமாக இருந்துச்சுங்க. வண்டியில் போகும்போதெல்லாம் அழுக. அவன் எனக்கு வெளில போய் சாப்பிட்லான்னு சொன்னான் பார்த்தீங்களா, மேலே ஏறின உடனே, வண்டியை ஏற்றின உடனே வா சாப்பிட்லாம் அப்படின்னு. அந்த டைம்லேருந்து மனசு ஒரு மாதிரி கசக்கி, ஆனால் அது ஒரு விதமான ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஓகேவா, அந்த தருணத்தில் அவனோட கேரக்டர் எனக்கு அழுகிறேன். ட்ராப் லிட்ரலி போயிட்டே இருக்குது கண்ணிலேருந்து. தொடச்சி உட்காந்து போகிறேன். கடைக்கு போய் சாப்பிட்டேன், வயிறார சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்தோம். நான்வெஜ் வேறு எடுத்துட்டோமா, அதனால் நாங்கள் கோயிலுக்கு போகணுமான்னு ஞாபகம் இல்லை எனக்கு, போகலன்னு நினைக்கிறேன். சிவன் கோயில் வேறு எல்லாம் போயிட்டு கோயிலுக்கு போனேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரோம் நாங்கள். ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இன் மை லைஃப்புங்க. அந்த ஆள்கிட்டேருந்து ஒரு கேர் கிடச்சிருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து இந்த பூ வாங்கி கொடுத்ததில்ல, இந்த ஒரு குண்டு மணி தங்கம் வாங்கி கொடுத்ததில்ல, ஒரு இன்னர் வாங்கி கொடுத்ததில்ல. இந்த ஃபீலிங்லாம் இருந்துச்சுல்ல அந்த ப்ரெக்னென்சி டைம் வரைக்குமே. இந்த ஒரு விஷயம் பண்ணான் பார்த்தீங்களா, அந்த நான் பசியில் இருந்த அன்னைக்கு, எனக்கு அழுவா வருது இப்போ. சீரியஸாக எனக்கு இவன் என் மேலே கேர் பண்ணாங்கிறத விட என்னை யாரோ ஒருத்தங்க கேர் பண்ணாங்க அந்த பசி டைமில் அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்ப ஹாப்பினஸ் ஆயிடுச்சு எனக்கு, அந்த பசியை போக்குனது. ஸோ அதாவது என்னென்னா தெரில என்ன சொல்கிறதுன்னு. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோடனே அந்த நாள் நான் அப்பையும் அந்த 6வது மாதம் 7வது மாதம் ஸ்டார்டிங்லேயும் அப்படி தான், வயிறு நல்லா பெருசாக இருக்குது, இருந்தாலும் படுத்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா படுக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். 6th மந்த்துங்க. ஏன்னா 7வது மாதம் அம்மா வீட்டுக்கு போனோம்ல, அதனால் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நான் எப்படா இந்த வீட்டிலேருந்து போவேன். 2 மாதம்தான் ஆகுது எக்ஸாக்டாக வந்து 4, 5, 5, 6. அந்த 2 மாதத்தில் என்னை உயிரோடு உயிரை விட்டுருச்சுங்க. என்னோடய உயிரை வந்து போனால் போதும்னு பொழைக்க வச்சுட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக என்னை வந்து விஷத்தன்மையோடு தாக்குச்சுங்க. ஒரு மாதிரியான பெயினை கொடுத்துச்சுங்க அந்த பொம்பளையும் சரி, அந்த பொண்ணும் சரி. இவனோட சப்போர்ட்டும் சுத்தம் இல்லாத போயிடுச்சு எனக்கு.
அப்போது நான் இந்த 7வது மாதம் கிளம்புறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து என்னால் கீழே படுக்க முடியலங்க. இந்த பொண்ணு கட்டில் மேலே படுத்துக்கும், இந்த ஆளும் நானும் கீழே பாய் போட்டு படுத்துப்போம் அந்த ரூமில், அதே ரூம்லேயே. ஆனால் என்னால் வயிறு பெருசாகிக்கிட்டே இருக்கு, நாளளவில் பெருசாகிக்கிட்டே இருக்கிறதுனால உருண்டு புரண்டு படுக்க முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. அப்புறம் இன்னொரு நாள் அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு, ஏதோ ஒன்று என்னது சமைச்சிட்ருக்கும் போது இதான் இந்த தக்காளி விஷயம். இங்கே பாரு, நான் என்ன காய்கறி கொடுக்குறேனோ அதை வச்சு தான் நீ சமைக்கணும், நீ எல்லாம் எடுக்கக்கூடாது, என்னை கூப்பிடு நீ சமைக்க போகும்போது அப்படின்னு சொல்லிச்சுங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு, ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. கரெக்டாக இவன் பின்னாடி வந்தான். அப்பா கேட்டுறான்டா சாமி. இவன் வந்தானோ இல்லையோ வாயை சுத்தமாக மூடிக்கிச்சுங்க, பேசவே இல்லை. அன்றைக்கி ஈவினிங் வரையுமே பேசல அந்த பொம்பளை, வாயே திறக்கல. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், அப்பா இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு.